சொன்னாங்களே எப்படி இருக்கீங்க? என்கிட்ட யாராவது வந்து நீங்க என்ஆர்ஐயா ரொம்ப வருஷமா இருக்கீங்க, நீங்க எங்களுக்கு ஏதாவது புதுசா அட்வைஸ் கொடுக்குறாருந்தா என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஒரு விஷயம் எப்பயுமே டாப் லிஸ்ட்ல இருக்கும். and அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இந்த வீடியோல டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன, என்ஆர்ஐயா இருக்கிறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதோட 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இண்டஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, அண்ட் ரீசெண்டாக நான் நிறைய பேருக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் ரெண்டு பக்கத்துலையும் இருந்திருக்கேன். அண்ட் இப்போ இந்திய கவர்மெண்ட்டும் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனோட கூட ஒரு மெத்தடை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது தொடர்ந்து வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்குறவங்களோட மெயின் கோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பெட்டர் லைஃபை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட மெயின் கோலாக இருக்கும். மேபி பேக் ஹோம் ஏதாவது ஹோம் லோன் இருந்தால் ஹோம் லோன் அடைக்கணும், அண்ட் இங்கே வந்து கிட்ஸோட ஃபியூச்சருக்கு கொஞ்சம் வந்து நல்ல படிப்பு கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் இதுதான் வந்து நிறைய பேரோட மெயின் கோலாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரெட் வின்னர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட சேலரி அண்ட் அவரோட லைஃபை சுற்றி தான் இது எல்லாமே வந்து கட்டமைச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஃபேமிலியை அவர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அண்ட் முக்கால்வாசி கேசஸில் இங்கே வந்து ஒர்க் வீசாக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பிரைமரி H1B ஹோல்டர் மட்டும்தான் இங்கே வந்து ஒர்க் பண்ண முடியும். அவங்க ஸ்பவுஸ் வந்து இமீடியட்டாக ஒர்க் பண்ண முடியாது. அதுக்கு வந்து எப்படி ஒரு 3 to 4 years ஆகும் மினிமம். அதெல்லாம் நிறைய ப்ராசஸ் பண்ணணும், அது அப்ரூவல் இருக்குது, அது ஒரு தனி இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சிச்சுவேஷனில் அந்த பிரெட் வின்னருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலியே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிற சிச்சுவேஷனில் வந்து வந்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு வாரத்துக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஏதாவது ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மெசேஜ் வருது. இங்கே க்ரௌட் ஃபண்டிங் என்ன பார்த்தீங்கன்னா பாப்புலராக இருக்க ஒரு க்ரௌட் ஃபண்டிங் வந்து GoFundMe பேஜ். அது ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவர் சின்ன வயசு தான், அவர் வந்து இப்படி ஆயிடுச்சு, அந்த ஃபேமிலி வந்து இப்போ அவங்க ஹெல்ப் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் வரும். இது வந்து தப்பு இல்லை, நாட் அ ப்ராப்ளம், அந்த ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் இங்கே ஒரு பெட்டரான பிளானிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் ஹெல்ப்பை வந்து எதிர்பார்க்காம இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான பிளானிங்காக இருக்கும். அண்ட் அதுக்கு இருக்கிறதுலே அஃபோர்டபுள் அண்ட் பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். அண்ட் அதுக்கு பெஸ்ட்டான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவ். இட்ஸ் நாட் லேட்டர், இட்ஸ் நவ். அது ஏன் அப்படின்னு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே புரியும். நான் ஆக்சுவலாக 2015க்கு முன்னாடியே நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சொஃபஸ்டிகேட்டடான டேர்ம் இன்சூரன்ஸ் அப்போ கிடையாது. ரொம்பவே கம்மியான ஒரு மார்க்கெட்டில் தான் இருந்துச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் என்ஆர்ஐயா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. ஏன்னா நான் எடுக்கும்போது எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போதே நான் வந்து நிறைய கம்பெனிஸ் சர்ச் பண்ணுறது, கூகுளில் சர்ச் பண்ணுறது, எந்த கம்பெனி நல்லா இருக்கும், என்ன மாதிரி கேள்வி கேட்கணும்னு கூட எனக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து ஒரு ஒன் டைம் பெயின் தான், இதுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து முடிவு பண்ணி வெக்கேஷனுக்கு இந்தியா போகும்போது அங்கே வந்து அந்த கால் சென்டர் அவர்கிட்ட வந்து முதல்ல நான் பேசினேன் இல்லையா, நான் தான் அது எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த பாலிசி அப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நிறைய வந்து இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு. டேர்ம் இன்சூரன்ஸ்லேயே என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மை இப்போ வந்து புதுசாக நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, அண்ட் அதோட நிறைய பாலிசிஸும் இருக்குது. இதில் எது எங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது டிட்டோ இன்சூரன்ஸ். இவங்க வந்து ஒரு ஸ்பேம் ஃப்ரீ இன்சூரன்ஸ் அட்வைஸை ப்ரொவைட் பண்ணுறவங்க. டிட்டோ இன்சூரன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜீரோ தான் பேக்ட். எஸ், அந்த சேம் ஜீரோ தான் மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் வந்து இன்வெஸ்டிங்காக ட்ரஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதே ஜீரோ தான். ஆக்சுவலாக இவங்க வந்து IRDAI அப்ரூவ்ட், அதனால் இவங்க வந்து ரியல் பர்சன் அண்ட் இவங்க ரெகுலேட்டடும் கூட. அதனால் மற்ற கமிஷன் ஏஜென்சி மாதிரி வந்து இந்த பாலிசி வாங்கிக்கோங்க அந்த பாலிசி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக கால் பண்ணி ஸ்பேம் பண்ண மாட்டாங்க. இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா கன்சல்டேஷன், எக்ஸ்பர்ட் அட்வைஸ், அதுக்கப்புறம் கிளைம் சப்போர்ட், இது எல்லாமே வந்து 100% ஃப்ரீ. நீங்கள் எப்போ ரெடியாக இருக்கீங்களோ அப்போ உங்களோட ஓன் ஷெடியூலில் புக் பண்ணி ஜீரோ ப்ரெஷரில் உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்வியும் கேட்டு இன்சூரன்ஸ் அட்வைஸ் வாங்கிக்கலாம். டிட்டோ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 24/7 கிளைம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இஃப் இன் கேஸ் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களோட கிளைமை டினை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிட்டோ இன்சூரன்ஸ் வந்து ப்ராப்பரான பேப்பர் ஒர்க்கோட உங்களுக்காக அவங்க கிட்ட ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலோ இல்லை ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். சரி, இந்த என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்னது? ஆக்சுவலாக இந்த மாதிரி என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பியூரஸ்ட் அண்ட் மோஸ்ட் அஃபோர்டபுள் ஃபார்ம் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அஃபோர்டபுள் ஃபார்ம் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்குள்ள கம்மியான ஏஜில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள ப்ரீமியம் வந்து கம்மியாக கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி இந்த பாலிசி எடுக்கும்போது என்ன ப்ரீமியம் அமௌண்ட் நீங்கள் லாக்இன் பண்ணுறீங்களோ அதே ப்ரீமியம் அமௌண்ட் தான் நீங்கள் வருஷம் அந்த பாலிசி முடிகிற வரைக்கும் மேபி 30 years 40 years எத்தனை டேர்ம்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த டேர்ம் வரைக்கும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ வந்து ஒரு பாலிசி எடுக்கிறாங்க, அது வந்து நீங்கள் ப்ரீமியம் வந்து ஒரு வருஷத்துக்கு 10,000 கட்டுற மாதிரி வருது, இல்லை ஒரு 20,000 கட்டுற மாதிரி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் இதுவே வந்து 30 வருஷம் கழித்து நீங்கள் அந்த
10,000 20,000 தான் கட்டுவீங்க. அண்ட் அப்போ இருக்க விலைவாசிக்கு 10,000 20,000ன்றது பெரிய அமௌண்ட்டாகவே இருக்காது. அதனால தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுள் ஃபார்ம் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பாலிசி கவர் பண்ணுற அந்த பீரியடில் அந்த பாலிசி ஹோல்டருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். இந்த லம்சம் அப்படின்றது சும்மா சாதாரண அமௌண்ட் இல்லை. இது வந்து crore கணக்கில் வந்து அவங்க எவ்வளோ பாலிசி கவரேஜ் எடுத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து 1 crore 2 crore 5 crore வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பாலிசி கவரேஜ் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா அந்த அமௌண்ட் வந்து ஃபேமிலி வந்து அட்லீஸ்ட் ஃபினான்ஷியலாவது அவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறைய பேரோட சினாரியோவில் ஹோம் லோன் இருக்கும், அப்புறம் பசங்க படிப்புக்கு வந்து ஒரு ஃபண்டு தேவைப்படும், அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்பவுஸோட ரிட்டையர்மெண்ட் அதுக்கும் வந்து ஃபண்டு தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி அந்த பாலிசி வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் நிறைய பேரோட சிச்சுவேஷனில் இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருந்திருக்கு. சரி ப்ரோ, இது ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த NRI டேர்ம் பிளான்ஸ் எல்லாமே வந்து குளோபல் கவரேஜ் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து இந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் அவங்க வந்து வச்சிருக்காங்க. பாப்புலராக கண்ட்ரிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA, UK, கனடா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, UAE இந்த கண்ட்ரீஸில் போய் வேலை பார்க்குற அந்த மெயின் பாலிசி ஹோல்டருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கிளைம் எல்லாமே வந்து இந்தியாவில் நடக்கும். அதனால இந்தியாவில் இருக்க அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருப்பாங்க. நாமினிஸ் வந்து ஸ்பவுஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களா இருக்கலாம். பேசிக்கான டாக்குமெண்டேஷன் தவிர ஒரு ஆக்டிவ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலே அந்த கிளைம்ஸை வாங்குறதுக்கு அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா NRIs, OCI கார்டு ஹோல்டர், PAO கார்டு ஹோல்டர் இவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிள் கிரைட்டீரியாக்குள்ள வருவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 10 லட்ச ரூபாய் 10 lakhs rupees மணிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஈக்குவலண்டாக இருக்கோ அது வந்து மினிமம் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் அந்த பாலிசி ஹோல்டர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் வந்து இந்த தான் வந்து பேசிக் ரிக்வயர்மெண்ட்டாக வச்சிருப்பாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸுக்கு GST கிடையாது அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு வந்து அங்கேயே வந்து 18% சேவ் ஆகுது. அந்த 18% வச்சு ஒன்று நீங்கள் எக்ஸ்ட்ரா கவரேஜ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து நார்மலாக இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பாலிசி இப்போ வந்து 18% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் தான். அண்ட் இதில் டாக்குமெண்டேஷன் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த டாக்குமெண்டேஷன் தான் அவங்க வந்து பேசிக்காக கேட்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிட் இந்தியன் பாஸ்போர்ட், ரெண்டாவது ப்ரூஃப் ஆஃப் NRI ஸ்டேட்டஸ், நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அந்த கண்ட்ரி வீசா, ஒர்க் பர்மிட் ஆர் ரெசிடென்ட் பர்மிட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அது. அதுக்கப்புறம் இன்கம் ப்ரூஃப், அந்த ஊரில் இருக்க நீங்கள் சேலரி ஸ்லிப் ஆர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கலாம். இன்னொன்று அட்ரஸ் ப்ரூஃப் ஃபார் போத் இந்தியா அண்ட் அந்த எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட நீங்கள் ரெசிடென்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பேசிக்கான அந்த பாலிசி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் ரிக்வயர்மெண்ட்டாக இருக்கும். ஓகே ப்ரோ, இந்த மெடிக்கலை பற்றி நீங்கள் மறந்துட்டீங்களே அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க NRI டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி ப்ரொவைடர்ஸ் எல்லாமே மெடிக்கலில் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்காங்க. ஒன்று அவங்க டெலிமெடிக்கல், அதாவது ஃபோனில் உங்களுக்கு வந்து சில கொஷின்ஸ் கேட்பாங்க, இல்லையா வீடியோ கான்ஃபரன்ஸில் அவங்க வந்து சில கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து வச்சிருக்காங்க. இல்லை ஒருவேளை நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க, வெக்கேஷனுக்கு போயிட்டீங்க, அந்த இடத்துல நீங்கள் வந்து நான் ஃபிசிக்கலாக போயிட்டு நான் வந்து மெடிக்கல் எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா அதையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, உங்களுக்கு இப்போதைக்கு NRI டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட ஃபேமிலி வந்து அவங்க இல்லாததுக்கப்புறம் க்ரௌட் ஃபண்டிங் எதிர்பார்த்து இருக்கணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ண வேண்டியது அவசியம். அண்ட் அந்த பிளானிங்கில் ஒரு சூட்டபிளான NRI டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் எடுத்து வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் ப்ரையாரிட்டி. ஸோ உங்கள் ஸ்பெசிஃபிக் கேஸ்க்கு நான் மேலே சொன்ன இன்ஃபர்மேஷன் தாண்டி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி டிட்டோ இன்சூரன்ஸோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் காலை ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சூட்டபிளாக இருக்க பிளானை சூஸ் பண்ணுறதுக்கு டிட்டோ இன்சூரன்ஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த ப்ரெஷரும் இருக்காது, எந்த ஸ்பேமும் இருக்காது. அதனால வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.